மதுரை மாநகரத்துக்கு ட்ரெயின் வரதுக்கே 11:30 ஆயிடுச்சு. அங்கேருந்து சாப்பாடெலாம் வாங்கிட்டு நேராக ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டோம். சாப்பிட்டு பேசிவிட்டு ஒரு 12:30 மணி வாக்கில் எல்லோரும் தூங்க கிளம்பிட்டோம். காலையில் எழுந்து பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு மீனாட்சி அம்மனை பார்க்க போயிட்டோம். மதுரைக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் சவுத்துக்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். 1 மணி வாக்கில் தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வெளியே வந்ததும் ஒரு ஃபீல் கிட்ட இருந்துச்சு பாருங்கள். அதை விவரிக்க வார்த்தையே இல்லை. ஆசாவோட ஃப்ரெண்டு மதுரை மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காராம். அவர்கிட்ட கேட்டோம் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்லாயிருக்கும்னு. அவர் எங்களை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போனார். ஆம்பியன்ஸும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஓகே கைஸ், லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். இதோ இவன் தான் வாட்டர்மிலன், ருத்திகா, மேகி என்ற மேகா, பூபேஷ், காசி, கல்யாண், வர்ஷிதி, புத்தர், இது நிவேதா, லாஸ்ட் இஸ் விஜய். சாப்பிட்டு ரூம் போயிட்டு பேக் பண்ணிட்டு சங்கரன் கோயிலுக்கு ட்ரெயினில் போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். மதுரைக்கு ஒரு டாட்டா பாய் அண்ட் லவ் யூ சொல்லிவிட்டு ட்ரெயின் ஏறி சங்கரன் கோயிலுக்கு போயிட்டோம். டாட்டா பாய். சங்கரன் கோயில் விருந்தோம்பலுக்கு ரெடியாக இருங்க.